ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கேன். இன்றைய தினம் 456வது நாமாவளியாக ஓம் துருவாய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி சாஸ்வதமாக இருப்பவருக்கு நமஸ்காரம். நிச்சயமாக எப்பொழுதும் இருக்கக்கூடிய வஸ்துவாக முருகப்பெருமான இந்த நாமாவளி வர்ணிக்கிறது. அதாவது துருவம் அப்படின்னா ஆகாசம், துருவ மண்டலம், காற்று மண்டலம், விண்வெளி, ஸ்வர்க்கம் இதெல்லாம் குறிக்கிற மாதிரி துருவம் அப்படின்னா அவசியமாக, நிச்சயமாக, அதாவது இறை தன்மையை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவும் அந்நியமான வஸ்து இல்லைன்னு அர்த்தம். எல்லாத்துக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார். அவரன்றி ஓர் அணுவும் அசையாது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. இறைவனை வர்ணிக்கும் பொழுது அடியார்கள்லாம் அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்று நின்ற கரும்புலே காட்டி அப்படின்வார். அகர முதலன உரைசை 50 அக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவமும் அபரிமித ஸ்ருதியும் அடங்கும் தனிப்பொருளாக இறைவன் இருக்கார். அப்போ இறை சக்தி எல்லாமாகவும் இருக்கார். அப்போ ஏற்பட்ட அந்த இறைவன் எப்பொழுதும் சாஸ்வதமாக அனைத்திலும் நீக்கமற இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதாவது வேதாகமங்கள்னால் சொல்லக்கூடிய தத்துவம் என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் எப்பொழுதும் உள்ள பொருள் 3 இருக்குது. பதி, பசு, பாசம். இந்த 3 எப்பொழுதும் இருக்கும். கந்தபுராணத்தில் வர்ணிக்கும் பொழுது சான்றவர் ஆய்ந்திடத்தக்கவாம் பொருள் 3 மறையலாம் மொழிய நின்றன ஆன்றதோர் தொல்பதி ஆருயிர் தொகை வான்திகள் தலை என வகுப்பர் அன்னவே அப்படின்னு கந்தபுராணம் அழகாக வர்ணிக்கும். அப்படி இறைவன் எல்லா உயிருக்கு உயிராக இருந்து அனைத்து பொருளும் இருக்கக்கூடிய எப்பொழுதும் உள்ள சாஸ்வதமாக சக்தி. உயிர் அது பல பிறப்புகள் எடுத்து அந்த வினைக்கு தகுந்த பலாபலனை அடைந்து திருப்பி அந்த தலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாசத்தில் உழன்று ஞானத்தை அடைந்து ஞானத்தின் மூலமாக திருப்பி அந்த இறைவனை நாடும். அப்படி இந்த 3 எப்பொழுதும் இருக்கும். ஆனால் அதுக்கு அழிவே இருக்காது. இறைவனுக்கும் உயிர் சக்திகளுக்கும் அந்த பாசங்களுக்கும் மாயைக்கும் முடிவே இருக்காது. அதுக்கு தோற்றம் இருந்தால் தானே முடிவுன்னு ஒன்று உண்டு. அதனால் இது எல்லாமே சாஸ்வதமாக இருக்கும். அப்போ இது அனைத்தையும் இயக்கக்கூடிய பெரும் சக்தி எது அப்படின்னா இறை சக்தி தான். அப்பேற்பட்ட அந்த சாஸ்வதமாக இறைவனை வர்ணிக்கும்பொழுது பதமந்திரம் துருவாய சாஸ்வதாய யோக பீட்ட சம்ஸ்திதாய நித்திய யோகினே அப்படின்னா வர்ணிக்கும் பதமந்திரம். அப்பேற்பட்ட அந்த இறைவன் இந்த நாமாவளி சாஸ்வதமாய் இருப்பவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது. ஓம் துருவாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சுப்ரமணியாய நமஹ.